வாட்ஸ்அப்பை ஹெக் பண்ணிட்டீங்களா? 1,00,000 ரூபா காசு வேணுமா? காசு தராட்டி போட்டோவெல்லாம் நெட்ல விட்டுருவீங்களா? இன்றைக்கெல்லாம் சரியான வேலை. மழை பார போல இருக்கு நடக்கு ஏரியா. டேய் என்னடா சரி இவ்வளவு நேரமா? நான் போனதுல இருந்து போனதான் பார்த்துட்டு இருக்கியா இவ்வளவு இருக்கு? உனக்கு எத்தனை தடவை சொல்ற போன் பார்க்காதேன்னு? இவருக்கு என்ன தெரியும் போனை பத்தி? சும்மா இருந்துட்டு நம்மளை போட்டு சீராரு. இந்த இப்ராஹிமா வேறையா பாவனிச்சுன்னா அவனே காணலே. எங்கதான் போய்த்தான் நிறைய அந்த இடத்துக்கு போய் அந்த சாமான ஏத்திட்டு வர்றதுக்கு. அங்க போயிட்டு இருந்து போன பார்க்க சுலைமான் இங்க வா. என்னத்துக்கு கூப்பிடுறாரப்ப வேறு நம்மள நிம்மதியாவை இருக்க விட மாட்டார் போல இருக்கு. இந்த வாரமாப்பா ஏன்னா இந்த போனை பாத்துருக்கீங்க? போன்ல அப்படி என்ன இருக்கு? இந்த போனை விட்டா உனக்கு பேர தெரியாதா? வச்சு போட்டு ஒழுங்கா போய் படிக்கிறேன். எனக்கு தேவை பாக்க, உங்களுக்கு என்ன தேவை? இல்லை நீங்க சும்மா இருங்க. சொல்றதை கேட்டு நானே ஒரு பிள்ளையா? கோல் ஒன்று வருது வாட்ஸ்அப்ல. ஹலோ, நீங்க சுலைமான் தானே? யாரு? நாங்க உங்களோட போன்ல இருக்கிற வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிருக்கோம். என்ன வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டீங்களா? டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீங்க 1,00,000 ரூபாய் தந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க விட்டுருவோம். 1,00,000 ரூபாய் காசு வேணுமா? எங்களுக்கு நீங்க காசு தராட்டி உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நெட்ல விட்டுருவோம். போட்டோ உட்பட. காசு தராட்டி போட்டோ எல்லாம் நெட்ல விட்டுருவீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு இப்ப காசு இல்ல. சரி வராது. நான் அடுத்த முறை கால் எடுப்பா. எல்லாம் ரெடி ஆவீங்க. ஹலோ 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 பாப்பா, என்னடா அதர பறக்க ஓடி வர? என்ன பிரச்சனை? ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்ல ஓடி வருங்க. மிரட்டானே பாப்பா. போன்ல வாட்ஸ்அப்ல கால் வருதா? என்னதுக்கு வருது? யார் ஓடுறது? மிரட்டானே பாப்பா. காசுக்கான 1,00,000 ரூபாய்க்கு என்னடா கால் எடுத்து மிரட்டானே? அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. அந்த மெசேஜை நான் கிளிக் பண்ணேன். ஓடிபி நம்பர் வந்துச்சு. அதை சென்ட் பண்றதுக்கு நான் ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மெசேஜ் வந்து ஓடிபி நம்பர் அனுப்புனியா வாட்ஸ்அப்ல? என்ன கேட்காது? போட்டோவே நெட்ல போனலாம். போட்டோ இது காசு காட்டி எத்தனை கூட சொல்றது? போனை பார்க்காத பாத்தியாட அந்த போனால வந்து பிரச்சனை. என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலையை நான் பார்த்தேன். போன டீடைல்ஸ் எல்லாம் அவனுக்கு போயிருக்கு. என்னப்பா சேரு உனக்கு எத்தனை வருஷம் நம்மளாக பொலிசி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? இந்த போன் வந்துட்டு நமக்கெல்லாம் வெறும் மோசமான ஒரு சாமான். உங்களை மாதிரி வயசுல சின்னாக்கெல்லாம் வந்துட்டு போனை யூஸ் பண்றது வந்துட்டு ஒரு இதுவுமே தெரியா உங்களுக்குலாம். என்னமோ இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போன்ல வர பிரச்சனைகள் பல பிரச்சனைகள். நீங்க சும்மா மெசேஜ் வருதுன்னு சொல்லி ஓகே கொடுத்து ஓடிபி நம்பர் அது இது உங்களோட பேங்க் கார்டு அது இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இப்படித்தாண்டா வர பிரச்சனைகள். அறிவங்கப்பட்ட இருந்தா நீங்க நடக்காங்கிறான். கடனா போறதுக்கு முதல்ல உங்களுக்கும் இதே மாதிரி சம்பவம் நடந்திருந்தா கோல் வந்தா ஆன்சர் பண்ண வேணாம். உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று முறைப்பாடு செய்யுங்க. இப்படியான அழைப்புகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக வந்த நண்பர்களே, உங்களோட எந்த ஒரு விவரத்தையும் அவங்களுக்கு நீங்கள் வழங்கிடாதீங்க. இந்த விடயத்தில் மிக அவதானமாக இருந்த நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம்.